ஹாய் கைஸ், எல்லாரும் வாழ்க்கையில எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ட்ட நெறையா பேர் கேட்ட விஷயம். ஸோ ஒரு விஜய் ஃபேனா நீங்க வந்து கோட் மூவி எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. ஸோ திரிஷூர் வந்து நாங்க 4:15 ஷோக்கு வந்து போயிருந்தோம். ஸோ 12 மணிக்கு கெளம்பி தியேட்டர்ல வந்து கரெக்ட்டா 3:30க்கு ரீச் ஆயி, அப்படியே அங்க இருக்கிறதெல்லாம் சும்மா அப்படியே வீடியோ எடுத்து ஜாலியா என்டர் ஆனோம். 4:15க்கு படம் போட்டாங்க. ஸோ படம் எப்படி இருந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே லைனா அப்படியே கிறிஸ்பா சொல்லிர்றேன். ஓகேவா? எதையுமே வந்து நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன். நீங்க போயி பார்த்துட்டு நான் சொன்னது கரெக்ட்டா இருந்துச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? வாழ்க்கையில வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த மாரி இன்ட்ரோலாம் எதுவுமே வராது. டைம் இல்ல. டக்குன்னு போடணும். போயிடலாம். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே ஆரம்பிச்சது. ஸோ தளபதி இன்ட்ரோ எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. எதையுமே நான் ரிவீல் பண்ண விரும்பல. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஸ்டோரிக்குள்ள போறக்காக ஒரு 2, 3 இது வந்து சீன்ஸ்லாம் நடக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து புடிக்காம இருந்துச்சு. புடிக்காம இருந்துச்சு மீன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாரி இருந்துச்சு. கொஞ்சம் ரோல் ஆகும். ஏன்னா தூங்கவே இல்ல. நேத்து நைட் லைவ் 8 மணி நேரம் போட்டுட்டு, அப்படியே முடிச்சுட்டு 12 மணிக்கு கார் எடுத்துட்டு போயிட்டு, அப்படியே வந்துட்டு அப்படியே உட்காந்து இந்த ரிவ்யூ பண்றேன். ஓகேவா? கண்ணு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே போச்சு. ஸ்லோவா போச்சு. ஓகேவா? போர் இல்ல. 1 1/2 மணி நேரம் போனது தெரியல. செம்மையா ஸ்லோவா போச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் ஒண்ணு ஆரம்பிச்சது. மட்ட அப்படின்னு சொல்லி தக்காளிங்க ஒருத்தன் இருக்கான் பாருங்க. இவன நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். அன்பால வெறுக்க ஆரம்பிச்சேன். புடிக்கல. விஜய். ஆனா புடிக்கல. உள்ள போயிடுச்சு. இறங்கிருச்சு கேரக்டரு. பார்த்தா அப்படியே ஒரு மாரி சைக்கா இருக்கான். டிக் காண்டாவுது. ஆனா விஜய்ன்னு ஒரு மனசு சொல்லுது. பார்த்தா புடிக்கல. ஆனா புடிக்குது. என்ன சொல்றதுன்னு தெரியல. மட்ட சரியான மட்டங்க. மட்டனாலும் மட்ட, மொரட்டு மட்ட. சரியான மேட்ரு நம்ம ஆள் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மட்ட சாங்ல ஒரு கூஸ் பம்ப் ஏறும் பாருங்க. அந்த சீன் முடிச்சுட்டு அந்த சாங் வரும். அப்படியே எனக்கு ஒரு மாரி புல்லரிச்சுச்சு. இந்த மட்ட சாங்காகவே நான் இன்னும் 2 வாட்டி படத்துக்கு கண்டிப்பா போவேங்க. மட்ட சாங் வேற மாரி எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த கேரக்டர் பிடிக்காத ஆளுங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தளபதி கேரக்டர் வந்து மறந்துருவாங்க. இந்த இளைய தளபதி கேரக்டர் பத்தி தான் கண்டிப்பா பேசுவாங்க. எனக்கு ரொம்ப புடிச்சது. செகண்ட் ஹாஃப் வந்து நான் எப்படி ஒரு மாரி பேய் அரைஞ்சா சலுப்புன்னு பேய் அரைஞ்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு மாரி உட்கார்ந்திருந்தேன். ஒரு மாரி என்னன்னே தெரியல. அப்படியே போகுது படம். ட்விஸ்ட், 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 ட்விஸ்ட். தக்காளி அப்படிங்கிற மாரி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் போய்க்கினே இருக்கு. அப்படின்ற மாரி வேற லெவல் ட்விஸ்ட். ட்விஸ்ட்ன்னு எதுவுமே சொல்ல விரும்பல. ஏகப்பட்ட எக்ஸைட்மெண்ட்ஸ் இருக்கு. நெறைய லீக் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் நான் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்க. ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மியூசிக் வந்து அது இது நொட்டன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விசில் போடு சாங் மியூசிக்லாம் வந்து ஒரு மாரி ராப் மிக்ஸ் பண்ணி ஒரு மாரி நல்லா ட்ரம் மிக்ஸ் பண்ணி கலந்து அப்படியே அடி குத்து மாரி குடுத்துருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு அது படத்தோட பார்க்கும்போது. அந்த விஷுவல்ஸும் சூப்பரா இருந்துச்சு. பிரபுதேவாக்கு தனியா போர்ஷன்ஸ் டான்ஸ் பண்றதுக்கு, பிரசாந்த் எல்லாம் கலந்து ஆடுனாங்க. ஆனா மட்ட சாங்கு மட்டடா அப்படிங்கிற மாரி இருந்தது. வேற மாரி இருந்ததுங்க. மட்டைக்காகவே படம் பார்க்கலாங்க. வேற மாரி. இந்த கேரக்டர் இருக்கான் பாருங்க தக்காளி. இவன் தாங்க படமே. உண்மையிலுமே இவன் தாங்க படமே. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சுச்சு. ஸோ வந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லா ரோலுமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலா. பிரபுதேவா, பிரசாந்த் எல்லாமே ஈக்குவலா பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்துல நம்ம மைக் மோகன் அவர பத்தி சொல்லணும். ஸோ ஹி டிட் அ குட் ஜாப். ஸோ அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. ஓவரால் எனக்கு ரொம்ப புடிச்சது. செகண்ட் ஹாஃப் அப்படியே வெறியா போச்சு. உண்மையிலே ஃபயரா தான் இருந்துச்சு. எல்லாம் நல்லா ஹைப் ஏத்துனாங்கன்னு சொல்லலாம். பட் ஒர்த்து வருமா? ஒர்த்தே. அது இது நொட்டா நொசுக்கு ப்ளூ சட்டை, கருப்பு சட்டை, மஞ்ச சட்டை. ஏம்மா சொல்றதையும் கேட்காதீங்க. தூக்கி வீசிட்டு போய் படத்த பாருங்க. சத்தியமா குடுத்த காசுக்கு என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த டைம் நான் கேரளால வெறும் ரூ. 200க்கு 2,00,000 செலவு பண்ண மாரி ஃபீல் பண்றேன் நானு. அவ்ளோ என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலா படம். இல்லன்னா இங்க வந்து ரூ. 2000, 3000 குடுத்து கோயம்புத்தூர்ல பார்த்திருப்போம். இந்த தடவ வெறும் ரூ. 200 தான். ஆனா 3 மணி நேரம் டிராவல். பரவால்ல. இன்னும் 2 எஃப்டிஎஃப்எஸ் தான். முடிஞ்சுச்சு. இன்னும் 1 இருக்கு. அதுக்கு போவோம். கேரளான்னு எங்க வேணா போலாம். சரியா? ஏன்னா ஒருத்தர புடிக்கும்னா நம்ம அவ்ளோ இறங்கி பண்ணுவோம். பட் இது ரொம்ப புடிச்சிருந்தது. லியோல கிளைமேக்ஸ்ல சொதப்பல் இருந்துச்சு, லேக் இருந்துச்சு. பட் இதுல அப்படி இருக்காது. ஒரு மாரி இருக்குங்க. அது எப்படி இருக்கும்னு சொல்ல தெரியல. ஒரு மாரி பேயறஞ்ச மாரி தான் உட்கார்ந்திருப்பீங்க. பட் சூப்பரா இருக்கும். போருங்கிறது எங்கேயுமே இருக்காது. பட் அந்த
பெரிய விஜய்க்கு மட்டும் என்ன சொல்றது, அந்த அப்பா விஜய்க்கு மட்டும் கொஞ்சம் மேக்கப் மட்டும் அப்படியே கொஞ்சம் ஒரு மாரி முடியெல்லாம் ஒட்ட வச்ச மாரி தெரியும். பட் அது லாங் ஷாட்ஸ்ல தெரியாது. க்ளோஸ் அப் வரும் மட்டும் தெரியும். அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஆடா தெரிஞ்சது. பட் இந்த விஜய் மட்டடா தகாளி படத்தை தியேட்டர்ல பாருங்க. இதுக்கு மேல எதுவும் சொல்ல வரல. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே போகுது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கான அந்த வேலிடேஷனை ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கான அந்த எல்லாத்தையுமே செகண்ட் ஹாஃப்ல சொல்லிடுறான். செகண்ட் ஹாஃபோட என்னென்ன நடக்குதோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி போயிட்டு 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 வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லைனா செகண்ட் ஹாஃப் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அந்த ஸ்லோனஸை மட்டும் நீங்கள் தாங்கிக்கோங்க. ஸ்லோனஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. அதுவும் போர் அடிக்காது 1.5 மணி நேரம். பட் அந்த ஒரு என்னடா என்னென்னமோ நடக்குதே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த செகண்ட் ஹாஃப்க்கு அதை வந்து வெங்கட் பிரபு சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க தேட்டரில். பட்டை கிளப்புங்க. எவன் சொல்றதையும் கேட்காதீங்க. ஓகேவா? வாழ்க்கையில் நன்றி மக்களே. ஒரே டேக்கில் எடுத்தேன். கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா லைக் பண்ணுங்க. ஷேர்லாம் பண்ண மாட்டேங்குன்னு தெரியும். ரெகுலராக பார்க்குறவங்க லைக் பண்ணி விடுங்கண்ணே. நன்றி. பாய்.